Tonight, President Biden has been briefed on the apparent crash of a helicopter carrying Iran's president. The president and foreign minister have died in a helicopter crash. Iran, Ibrahim Raisi, has died in a helicopter. முழு அரபு நாடுகளும் பாரியதொரு இழப்பாக கருதக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடைபெற்று முடிந்ததை நாம் அனைவரும் சமூக வலைதளங்களினூடாக அறிந்திருப்போம் என்று நினைக்கின்றேன். அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதியான இப்ராஹிம் ரைசி மற்றும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரான ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியான் உட்பட 8 நபர்களுடன் பறந்து சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் அந்த 8 நபர்களும் சம்பவ இடத்திலேயே மரணமாகிய ஒரு துரதிர்ஷ்டவசமான செய்தி ஒன்று வெளியாகியது முழு மத்திய கிழக்கு நாடுகளையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஏனென்றால் ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி இறந்து போனது என்பது மத்திய கிழக்கு அரபு நாடுகளுக்கு வலது கை ஒன்றை இழந்தது போன்றதற்கு ஈடான ஒரு இழப்பாகும். ஏனென்றால் பலஸ்தீனத்தில் அரங்கேற்றப்படுகின்ற போர்க்குற்றங்கள் உட்பட பல விடயங்களில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற பலம் வாய்ந்த நாடுகளை எதிர்த்து கேள்வி கேட்கும் அளவுக்கு துணிச்சல் வாய்ந்த தலைவர் தான் இப்ராஹிம் ரைசி அவர்கள். உண்மையில் இவருடைய இழப்பு என்பது ஈடு கொடுக்க முடியாத ஒன்றாகத்தான் ஈரானுக்கு தற்போது காணப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி ஹெலிகாப்டர் பயணத்தை எதற்காக மேற்கொண்டிருப்பார்? அந்த ஹெலிகாப்டரில் அவரோடு இணைந்து பயணித்த அந்த ஏனையவர்கள் யார் யார்? அந்த ஹெலிகாப்டர் வெடிப்பு சம்பவம் எங்கே இடம்பெற்றது? ஹெலிகாப்டர் வெடித்த இடத்தில் ரெஸ்கியூ டீமிற்கு என்ன கிடைத்தது? ஹெலிகாப்டர் வெடித்ததற்கான காரணம் என்ன? இதனை அடுத்து ஈரானுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? இப்ராஹிம் ரைசியின் மரணத்திற்கு பின் ஜனாதிபதியாக பதவியேற்றவர் யார்? உண்மையில் இப்ராஹிம் ரைசியின் மரணத்திற்கு பின்னால் ஏதேனும் சூழ்ச்சிகள் காணப்படுகின்றதா? இதுபோன்ற கேள்விகளுக்கு விடைகளை தேடியே இன்றைய காணொளி நகரப் போகின்றது. அதற்கு முதலில் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாருங்கள், வீடியோக்கு போகலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஈஸ்ட் அசர்பைஜானில் கட்டப்பட்டு முடிவடைந்த அணைக்கட்டின் திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதற்காகத்தான் இப்ராஹிம் ரைசி அவர்கள் அங்கே ஹெலிகாப்டரில் சென்றிருக்கின்றார். அந்த நிகழ்வுக்கு அசர்பைஜானுடைய ஜனாதிபதி இல்ஹாமும் சமூகம் அளித்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அத்தோடு ஈரானும் அசர்பைஜானும் இணைந்து அராஸ் நதியில் ஒரு கூட்டு மின்சார உற்பத்தி திட்டம் மேற்கொள்வது தொடர்பாக பேச்சுவார்த்தையும் அங்கே நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த நிகழ்வின் பிற்பாடு ஈரான் நாட்டு ஜனாதிபதியினுடைய ஹெலிகாப்டர் குறித்த அணைக்கட்டில் இருந்து தெற்கு நோக்கி 130 கிலோமீட்டர் தொலைவில் ஈரானில் உள்ள தப்ரிஸ் நகரில் காணப்படுகின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஒரு சில மேம்பாட்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருந்ததால் தப்ரிஸ் நகர் நோக்கி ஈரான் ஜனாதிபதி ரைசி உட்பட மொத்தமாக 8 நபர்களுடன் ஹெலிகாப்டர் பறக்கின்றது. இதில் பயணம் செய்த 8 நபர்களும் சாதாரண நபர்கள் கிடையாது. ஒவ்வொரு துறைகளிலும் அதி உயர் பதவி வகித்தவர்கள் தான் செல்கின்றார்கள். ஈரானுடைய IRGC, அதாவது ஈரான் நாட்டு இராணுவத்தினுடைய மேஜர் ஜெனரல் ஹுசைன் சலாமி, ஈரான் நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியன், அசர்பைஜான் நாட்டினுடைய கிழக்கு மாகாண ஆளுநர் மலிக் ரஹ்மதி உட்பட அனைவரும் முக்கியமான நபர்கள் தான். இந்த முக்கியமான நபர்களுடன் பயணித்த ஹெலிகாப்டர் உள்ளூர் நேரப்படி 1:30 மணி அளவில் குறித்த அணைக்கட்டிலிருந்து தென்பகுதி நோக்கி சுமார் ஒரு 58 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மலைப்பகுதியில் தான் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. ஆனால் மதியம் ஒரு 4 மணி வரைக்கும் ஈரானுடைய அரசு தொலைக்காட்சி ஒன்றில் ஜனாதிபதி ரைசியுடன் பறந்து சென்ற விமானத்துடன் சேர்ந்து தொடரணியாக மொத்தம் 3 ஹெலிகாப்டர் தப்ரிஸ் நகர் நோக்கி பறந்து சென்றதாகவும் ஏனைய 2 ஹெலிகாப்டரும் குறித்த இடத்தை சென்றடைந்த போதும் ஜனாதிபதியுடன் பறந்து வந்த ஹெலிகாப்டர் மோசமான காலநிலை மற்றும் மூடுபனி காரணமாக மலைப்பகுதி ஒன்றுக்குள் ஹார்ட் லேண்டிங் செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டதாக கூறி ஒரு செய்தி வெளியாகியது. இதனைத் தொடர்ந்துதான் ஈரான் நாட்டு மக்களிடையே ஒரு பதட்ட நிலை தோன்ற ஆரம்பித்திருக்கின்றது. இங்குதான் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஹெலிகாப்டர் கிராஷ் என்பது வேறு, ஹெலிகாப்டர் ஹார்ட் லேண்டிங் என்பது வேறு. ஹெலிகாப்டர் கிராஷ் என்பது நடந்தால் அதில் பயணித்தவர்கள் உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்புகள் எதுவும் இல்லை. ஆனால் ஹார்ட் லேண்டிங் என்பது ஹெலிகாப்டர் நிலை தடுமாறி அவசரமாக தரையிறங்கக்கூடிய ஒரு நிலையாகும். இந்த சந்தர்ப்பத்தில் ஹெலிகாப்டரில் பயணிப்பவர்கள் சிறிய காயங்களோடு உயிர் தப்புவது என்பது ஒரு 100% வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே தொலைக்காட்சிகளிலும் வெளியிடப்பட்ட செய்தி ஹார்ட் லேண்டிங் என்பதால் இப்ராஹிம் ரைசி உட்பட ஏனைய யாவருக்கும் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்று
அனைத்து உலக நாடுகளும் அவதானித்துக் கொண்டிருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த ஹெலிகாப்டரின் சிக்னல் கண்ட்ரோல் ரூமுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் ஒரு சவாலாக காணப்பட்டது. ஏனென்றால் ஹெலிகாப்டர் இறுதியாக எங்கே தரையிறக்கப்பட்டது என்று தெரிந்தால்தானே அனைவரையும் மீட்டெடுக்க முடியும். நேரமும் போய்கொண்டிருக்கின்றது, வெதர் கண்டிஷனும் மிகவும் மோசமாக இருக்கின்றது. மூடுபனி அதிகமாக இருப்பதால் காட்டு பகுதிக்குள் ரெஸ்கியூ டீமுக்கு அவர்களை மீட்டெடுக்கும் தேடுதல் பணியை முன்னெடுப்பதில் பாரியதொரு சிக்கல் காணப்படுகின்றது. கேமரா மூலம், அதாவது ட்ரோன் கேமரா மூலம் தேட ஆரம்பித்தாலும் மூடுபனி என்பதால் தெளிவான ஒரு வியூஸ் என்பது கிடைக்கப்பெறுகின்றதில்லை. ஜனாதிபதி ரைசியுடன் பறந்து வந்த விமானம் ஹார்ட் லேண்டிங் செய்ய போவதாகத்தான் இறுதியாக கிடைத்த ஒரு மெசேஜ். குறித்த ஹெலிகாப்டரில் இருந்தது எல்லாம் முக்கியமான நபர்கள் என்பதால் அந்த ஜனாதிபதியின் ஹெலிகாப்டரினை வந்த பாதை முழுவதுமாக தேடுகிறார்கள். ஒரு 15 தொடக்கம் 20 நிமிடம் வரை எவ்வளவு தேடியும் அவர்களினால் அந்த சிக்னலை கண்டுபிடிக்க முடியவில்லை. வேறு வழி இல்லாமல் அவர்கள் அவசரமாக தரையிறங்க வேண்டியதால் அவர்களை விட்டுவிட்டு விடயத்தை ஈரான் அரசுக்கு தெரிவித்துவிட்டு தரையிறங்குகிறார்கள். பிறகுதான் ரெஸ்கியூ டீம் வந்து தேடுகின்றது. இரவு முழுவதுமாக தேடுதல் நடவடிக்கை பலப்படுத்தப்படுகின்றது. இதன்போது ஈரானுடைய நிறைவேற்று விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டரில் இருந்த 2 நபர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு பேசினோம். ஆகவே பயப்படும் அளவுக்கு எதுவும் இல்லை என்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கின்றார். குறித்த ஹெலிகாப்டரில் பயணித்த 2 நபர்களை தொடர்பு கொண்டார்கள் என்றால் பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசிக்கும் ஏழையவர்களுக்கும் ஒன்றும் நடந்திருக்காது என்ற நம்பிக்கையோடு திங்கட்கிழமை பொழுது காலையில் விடுகின்றது. பிறகு காலை உள்ளூர் நேரப்படி ஒரு 5 மணி அளவில் தான் ஹெலிகாப்டரினுடைய உடைந்த பாகங்களை கண்டதாகவும் அதனை பின்தொடர்ந்து செல்கின்ற போதுதான் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் மற்றும் அதில் பயணித்தவர்களின் உடல்கள் என்று அனைத்தையும் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் என்பதும் ஈரான் நாட்டு தொலைக்காட்சிகளில் செய்தியாக வெளியிடப்படுகின்றது. குறித்த விபத்தில் சிக்கி அனைவரும் உயிரிழந்த போதும் அலி அல் ஹஷீம் என்ற நபர் விபத்து நடந்ததிலிருந்து 1 மணி நேரம் உயிரோடு இருந்ததாகவும் அவர் ஜனாதிபதி அலுவலகத்தை தொடர்பு கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் உயிரிழந்தவர்களின் உடல்களை எளிதில் அடையாளம் காணக்கூடியதாக இருப்பதாகவும் DNA பரிசோதனைகள் எதுவும் தேவைப்படாது என்றும் கூறப்படுகின்றது. இதுவரை ஹெலிகாப்டர் எதனால் கிராஷ் ஆனது என்பது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக ஈரான் அரசு எதையும் வெளியிடவில்லை. இருப்பினும் கடுமையான மூடுபனி மற்றும் மழை போன்ற காரணத்தால் கிரஷ் ஆகி இருக்கக்கூடும் என்று யூகங்கள் வகுக்கப்படுகின்றது. விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் 1960களில் அமெரிக்க நிறுவனம் ஒன்றுதான் கனடாவுக்காக மேம்படுத்தப்பட்ட பெல் 212 மாடல் ஹெலிகாப்டர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்தோடு இந்த ஹெலிகாப்டரில் 6 பயணிகள் மற்றும் 2 பணியாளர்கள் உட்பட மொத்தமாக 8 பேர் பயணம் செய்ய முடியும் என்பதும் அதன் அம்சங்களில் ஒன்றாகும். ஈரானுடைய ஜனாதிபதி நாட்டின் அபிவிருத்திக்கான பயணங்களை மேற்கொண்ட போதே அவர் உயிரிழந்துள்ளதால் நாங்கள் ஜனாதிபதி ரைசியின் பக்கம் எப்பொழுதும் நிற்கப் போகின்றோம். முறையான ஜனாதிபதி தேர்தல் நடந்து ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படும் வரை நாட்டில் எந்த களங்கமும் ஏற்படாது என்று ஏனைய அனைத்து அமைச்சர்களும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது உண்மையிலேயே ஒரு சிறப்புக்குரிய விடயம். இருந்தபோதும் ஜனாதிபதி ரைசியினுடைய மரணத்தில் மறைமுகமாக அமெரிக்கா தான் தொடர்பு பட்டிருக்கின்றது என்று ஈரானுடைய முன்னாள் ஃபாரின் மினிஸ்டர் அரசு தொலைக்காட்சிகளுக்கு கருத்து வெளியிட்டிருக்கின்றார். ஏனென்றால் ஈரான் புதிய விமானங்கள் வாங்குவதை தடுக்கும் பொருளாதார தடைகளை பல ஆண்டுகளாக அமெரிக்கா பராமரித்து வந்ததால் தான் இந்த விபத்து ஏற்பட காரணம். ஆகவே அமெரிக்கா தான் இதனை பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இதற்கிடையில் ஈரான் நாட்டு ஜனாதிபதி இறந்து விட்டதால் அவசரமாக தற்காலிகமான ஜனாதிபதியை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். ஈரானின் அரசியல் அமைப்பு 131வது பிரிவுக்கு இணங்க வைஸ் பிரசிடென்டாக காணப்பட்ட முகமது மொக்பர் ஆக்டிங் பிரசிடென்டாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஈரானின் அரசியல் அமைப்பு 131வது பிரிவின்படி குறித்த ஆக்டிங் பிரசிடென்ட் ஆனவர் பாராளுமன்ற தலைவர் மற்றும் நீதித்துறை தலைவர் போன்றவர்களுடன் இணைந்து அதிகபட்சமாக 50 நாட்களுக்குள் புதிய ஜனாதிபதி தேர்தலை நடாத்தி முடிக்க வேண்டும் என்று கூறுகின்றது. அத்தோடு ஈரானின் புதிய ஃபாரின் மினிஸ்டராக மூத்த அணுசக்தி பேர பேச்சாளரும் துணை வெளியுறவு அமைச்சராகவும் செயற்பட்ட அலி பக்கரி கனி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் அடுத்த ஃபாரின் மினிஸ்டரை பாராளுமன்றத்தால் அனுமதி அளிக்கப்பட்டு நிர்ணயிக்கப்படும் வரை அதிகபட்சமாக 3 மாதங்கள் பணியாற்ற முடியும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இவைகள்தான் ஈரான் பற்றிய தற்போது வரை கிடைக்கப்பட்ட செய்திகள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி.